ரீரிலீஸ் கலாச்சாரம் கோலிவுட்டில் தற்போது ட்ரெண்டிங்கில் உள்ளது. தமிழில் தற்போது வெளியாகும் புது படங்கள் அனைத்தும் தொடர்ச்சியாக சொதப்பி வருவதால் பழைய ஹிட் படங்களை ரீரிலீஸ் செய்து திரையரங்குகள் கல்லா கட்டி வருகின்றன. அந்த வகையில் கடந்த ஏப்ரல் 20 உலகமெங்கும் நடிகர் விஜய் நடித்த கில்லி திரைப்படம் ரீரிலீஸ் செய்யப்பட்டது. தமிழகத்தில் மட்டும் இப்படம் 350க்கும் அதிகமான திரையரங்குகளில் திரையிடப்பட்டன. இதுவரை தமிழில் ரீரிலீஸ் ஆன படங்களில் வாரணமாயிரம், தனுஷின் 3, கமல்ஹாசனின் வேட்டையாடு விளையாடு ஆகிய திரைப்படங்கள் மட்டுமே ஏகோபித்த வரவேற்பை பெற்று வசூல் சாதனை நிகழ்த்தின. அவற்றையெல்லாம் தூக்கி சாப்பிடும் வகையில் கில்லி படத்தின் ரீரிலீஸ் அமைந்தது. அப்படம் திரையிடப்பட்ட தியேட்டர்கள் அனைத்தும் திருவிழா கோலம் போன்றுள்ளது. ஏற்கனவே பல முறை டிவியில் ஒளிபரப்பப்பட்டாலும் மக்கள் தியேட்டரில் ஆடிப்பாடி கொண்டாடி வருகின்றனர். பொதுவாக ரீரிலீஸ் ஆகும் திரைப்படங்கள் ஒரு வாரம் திரையரங்களில் தாக்கு பிடிப்பதே அதிசயம். ஆனால் கில்லி திரைப்படம் 2வது வாரத்திலும் வெற்றி நடை போட்டு வருகிறது. இந்த ஆண்டு ரிலீஸ் ஆன தமிழ் படங்களை காட்டிலும் கில்லி படத்திற்கு தான் அதிக அளவில் மக்கள் கூட்டம் வந்துள்ளதாக திரையரங்க உரிமையாளர்களை மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். அது மட்டுமின்றி இப்படத்திற்கான டிக்கெட்களும் கம்மி விலையில் தான் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இப்படி கம்மி விலையில் டிக்கெட் விற்பனை செய்தும் கில்லி படம் வசூலில் பட்டையை கிளப்பி வருகிறது. இப்படம் ரிலீஸ் ஆகி 10 நாட்களுக்கும் மேலாகும் நிலையில் தமிழகத்தில் மட்டும் இப்படம் ரூபாய் 18 கோடிக்கும் மேல் வசூலித்துள்ளது. மொத்தமாக உலக அளவில் கில்லி பட வசூல் ரூபாய் 26 கோடியை தாண்டி உள்ளது. மே 1 விடுமுறை தினம் என்பதால் இப்படத்தின் வசூல் வேட்டை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமின்றி அண்மையில் ரிலீஸ் ஆன ரஜினியின் லால் சலாம் படம் தமிழகத்தில் வெறும் ரூபாய் 20 கோடி மட்டுமே வசூலித்திருந்தது. அப்படத்தின் லைஃப் டைம் வசூலை கில்லி ரீரிலீஸ் இன்னும் ஓரிரு நாளில் முறியடித்து விடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.